ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டில் டே ரொட்டீன் பார்த்துடலாமா? வாங்க. ட்ரெஸ் எல்லாம் போய் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு வந்துடலாம். ஊற வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு நான் விளக்கிறேன்னு. அம்மா இன்னும் எனக்கு டைம் இருக்குது, வா 2 பேர் விளக்கிடலாம். நாங்கள் அம்மா நானும் சேர்ந்து விளக்கிட்டு இருந்தேங்க. அம்மாவுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னனால. இன்னும் ஒரு வாரம் இருப்பேன். அதனால் அம்மாவுக்கு கொஞ்சம் பாரம் குறைக்கலான்ட்டு நானே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் இல்லைன்னா அம்மாவே வீடெல்லாம் பெருக்கி பாத்திரம் அழுக்கி துணி துவைப்பாங்க. ஏதோ நான் இருக்கிறதுனால கொஞ்சம் அம்மா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். விளக்குன பாத்திரத்தில் எடுத்து வந்து உள்ளே வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு சமையல் ரூம் ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு, அப்புறம் சாமி ரூம் பெருக்கிட்டு, பெட்ரூம்லாம் பெருக்கிட்டு, ஹால் பெருக்கிடலாம். நிறைய பேர் இருக்கிற வீட்டில் கூட இவ்வளோ குப்பை வராது. 2 பேர் இருக்கிற இடத்துல எவ்வளோ குப்பை. ஆனால் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் நான் இப்போ ஒரு சாமி. அம்மாவுக்கு அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்ட்டு அம்மா வேகமாக வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோவில் இருக்க பூவெல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிடலான்ட்டு அப்பா ஃபோட்டோ, மாமா ஃபோட்டோவில் இருக்கிற பூவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி பெருக்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு துணியெல்லாம் ஊற வச்சுருக்கேன். அதை போய் துவைச்சிடலாமா? வாங்க போய் துவைக்கலாம். ரெண்டு நாளாக துவைக்காதனால 2 நாள் துணி இன்றைக்கி ஒட்டுக்காக துவைக்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் யார் சேர்த்து வச்சு துவைக்கலாம்? எப்பயும் அது மாதிரி துவைக்க மாட்டேன். கொஞ்சம் நேற்று வேலையாக இருந்தனால துவைக்கலை. அதனால் இன்றைக்கி ஒட்டுக்காக துவைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு மோட்ரு ஓடிச்சா அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அலசிக்கலாம் அப்படின்ட்டு மோட்ரு ஓடக்குள்ளேயே ட்ரெஸ் எல்லாம் அலசி எடுத்தாச்சு. யார் யாருக்கு மோட்ரு ஓடக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி அலசுறது பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி அழிச்சதுனால ட்ரெஸ் ஈரமாயிடுச்சு. போய் நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடலாமா? குளிச்சுட்டு வந்துட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் துணி காய் போட்டு வந்துடலாம். நான் காலையில் எப்பயுமே எழுந்தோடனே ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிடுவேன். பீட்ரூட் ஜூஸ். இன்றைக்கி மறந்துட்டனால குளிச்சுட்டு வந்துட்டு பீட்ரூட்டும் நெல்லிக்காயும் போட்டு ஜூஸ் குடிச்சிட்டு நாக்கெல்லாம் ரெட் கலரில் இருந்துச்சு. மாமாக்கிட்ட ஃபோன் பண்ணி, மாமா என் நாக்கெல்லாம் ரெட் கலரில் இருக்குதுன்னு சொன்னேன். மாமா என்னாச்சு நாக்கெல்லாம் எரியுதான்னு கேட்டாங்க. மாமா ப்ராங்க் பண்ணுறதுக்கோசரம், இல்லை மாமா பீட்ரூட் ஜூஸ் குடித்தேன் அதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மாமா சிரித்தாங்க. லூஸு, பீட்ரூட் ஜூஸ் குடித்தா அப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. போய் நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் காய போட்டு வந்துட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் கமுத்தி வச்சுட்டு அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன். நீங்களாம் என்னென்ன வேலை செய்வீங்க அம்மா வீட்டுக்கு போனான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அம்மா வீட்டுக்கு போனால் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பாவம் தான் நான் உங்களும். ஒன் டே எங்கள் அம்மா வீட்டில் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன். நீங்கள் யார் யார் அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் என்னென்ன வேலை செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் எப்பயுமே எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை பாரமாக இருக்குன்ட்டு நான் செஞ்சுருவேன். வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அம்மா சாப்பாடு செஞ்சுட்டு போயிட்டாங்க. மீதி எல்லாம் நான் செஞ்சேன். ரசம், சாதம், பீக்கங்காய் பொரியல். பாய்.